பஞ்சலோகத்தினால ஆன மூலவர் உலகளந்த பெருமாள். 1300 வருஷத்துக்கு முன்னாடி கரிகால சோழன் கட்டின திருக்கோவில். சிங்காநல்லூர் அப்படிங்கிற பகுதியில இருக்குது. இது கோவை மாவட்டத்துல இருக்கு. கரிகால சோழன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவர் எப்படி 1300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோவிலை கட்டியிருக்க முடியும்? இதை பத்தி தான் விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கரிகால சோழன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கரிகால சோழன் கல்லணையை கட்டியிருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இன்னைக்குமே நீர்ப்பாசன வசதிக்காக உபயோகத்துல தான் இருக்குது. அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் கரிகால சோழனை பத்தி நல்லாவே தெரியுது. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அணையை எப்படி கட்டினாரு, அதுல இருக்க தொழில்நுட்பம் என்ன அப்படிங்கிறத இப்ப இருக்க அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க கூட முடியல அப்படிங்கிற சிறப்பு இருக்குது அந்த அணைக்கு. இப்ப இந்த கரிகால சோழனை பத்தி இன்னும் கொஞ்சமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரிகால சோழன் முதல் இல்லைன்னா 2ஆம் நூற்றாண்டுகள்ல வாழ்ந்தவர். அதனாலதான் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சோழ மன்னர் அப்படின்னு சொல்றோம். இவருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, கருகிய கால்களை உடையவன். அது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, எதிரிகளுடைய சூழ்ச்சியினால இவர் ஒரு அறைக்குள்ள அடப்பட்டு அந்த அறைக்கு அவங்க தீ வச்சிடறாங்க இவரை கொல்லணும் அப்படிங்கறக்காக. இவர் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுறாரு. ஆனா அவருடைய கால்கள் முற்றிலுமாக கருகி போயிடுது. அதனாலதான் கருகிய கால்களை உடையவன் கரிகாலன் அப்படிங்கிற பேர் அவருக்கு வருது. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா திருமாவளவன். இவர் சோழ மன்னர். இவருக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் எப்படி தொடர்பு வருது அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம். கொங்கு மண்டலத்தை அந்த சமயத்துல சேர மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு வராங்க. அவங்கள தவிர வேளிர் மன்னர்கள் அப்படிங்கிற குறுநில மன்னர்களும் ஆட்சி பண்ணிட்டு வராங்க. கரிகால சோழன் கொங்கு மண்டலத்து மேல போர் தொடுத்து வராரு. அப்ப அந்த போர்ல சோழ மன்னனா இவர் ஒரு பக்கம் இருக்காரு. இவருக்கு எதிர் திசையில யார் இருக்காங்க அப்படின்னா சேர மன்னர், பாண்டிய மன்னர், 11 வேளிர் மன்னர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து எதிர்க்கிறாங்க. போர்ல கரிகால சோழன் தான் வெற்றி அடைகிறாரு. கொங்கு மண்டலம் மொத்தத்தையும் பிடிச்சிடுறாரு. பிடிச்சதுக்கு அப்புறம் அவரு 2 சிறப்பான விஷயங்களை கொங்கு மண்டலத்துக்கு பண்ணியிருக்காரு. ஒண்ணு என்ன அப்படின்னா, கொங்கு மண்டலத்தை 24 நாடுகளாக பிரித்து அதை வளமையாக்கியிருக்காரு. அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் பேரெல்லாமே இருக்குது. இப்ப இருக்கிற ஈரோடு ஊரு அந்த பகுதி, அந்த சுத்து வட்டாரம் அதெல்லாம் சேர்த்து அந்த காலத்துல கரிகால சோழன் கொடுத்த பேரு என்ன அப்படின்னா பூந்துரை நாடு. இப்ப நான் ஈரோடுக்கு சொல்லிட்டேன் பூந்துரை நாடுன்னு. இதே மாதிரி மத்த ஊருக்கு என்ன பேரு கரிகால சோழன் டைம்ல இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா தெரிஞ்சுக்கணும்னா எந்த ஊருன்னு சொல்லுங்க, விடைய நாங்க சொல்றோம். 2வது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கொங்கு மண்டலம் வானம் பார்த்த பூமி. அதனால விவசாயம் செழிக்கிறதுக்காக ஆறு, ஏரி, குளம் அந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி விவசாயம் நல்லா செழிச்சு வர்றதுக்காக கரிகால சோழன் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கொங்கு மண்டலத்துல நிறைய பணிகளை செஞ்சிருக்காரு. இதை தவிர இன்னொரு குறிப்பும் அவரை பத்தி இருக்குது. கொங்கு மண்டலத்துல ஓடுற நொய்யல் ஆறு, அந்த ஆற்றங்கரையில 36 சிவாலயங்களை இந்த சங்ககால கரிகாலர் கட்டியிருக்காரு. இந்த சிவாலயங்கள்ல மிகவும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லணும்னா கோவையில இருக்கிற பேரூர்ங்கிற இடத்துல இருக்கிற பட்டீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலுடைய கருவறைய கரிகால சோழன் தான் கட்டினாரு அப்படிங்கிறத பேரூர் தலவரலாறு சொல்லுது. இப்ப இவ்வளவு தூரம் நம்ம பார்த்துட்டோம். இதுல ரொம்ப முக்கியமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கண்டிப்பா கரிகால சோழன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்திருக்காரு. அப்ப இந்த கோவிலோட வரலாறுல ஏன் 1300 வருஷத்துக்கு முன்னாடி கரிகால சோழன் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற வினாக்கான விடையை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இதை எப்படி சொல்றோம், அதுதான் நம்மளுடைய வினா. இந்த கோவில்ல இருக்கிற மூலவர் பஞ்சலோகத்தினால ஆன மூர்த்தி. அந்த மூலவருக்கு கீழே இருக்கிற பீடத்துல ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டுல தான்
கரிகாலன் இந்த கோவிலை கட்டியிருக்காரு அப்படிங்கிற தகவல் இருக்குது. அந்த கல்வெட்டு 1300 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கப்பட்ட கல்வெட்டு. அதாவது கரிகால சோழனை செதுக்கி வச்சிருக்காரு. 1300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்ற சங்ககால கரிகால சோழன் இல்லாம வேற ஒரு கரிகால சோழன் கட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே பேர்ல மன்னர்கள் அடுத்தடுத்து இருக்கிறது சகஜம்தான். ஏன்னா ராஜராஜ சோழன் பரம்பரையிலேயே அவருக்கு பின்னாடியும் ராஜராஜ சோழன்ற பேர்ல சோழ மன்னர்கள் இருந்திருக்காங்க. இப்ப அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதுக்குரிய வரலாற்றையும் நம்ம தேடி போகணும். அப்பதான் நம்ம ஷோரா சொல்ல முடியும். இடைக்கால கரிகாலர்கள் அல்லது ரேநாட்டு சோழ கரிகாலர்கள் இவங்கள பத்தின குறிப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மன்னர்கள் யாரு அப்படின்னா நம்ம சொல்ற சங்ககால கரிகால சோழனுடைய வம்சாவளியினர். இது எப்படி சொல்றோம் அப்படின்னா ஆந்திரா மாநிலத்துல இருக்கிற கடப்பா பகுதியை ஆட்சி பண்ணின நந்திவர்மன் அப்படிங்கிற மன்னன் தன்னை ரேநாட்டு சோழ மன்னன் அப்படின்னு குறிப்பிட்டு தான் சங்ககால கரிகால சோழனுடைய வம்சாவளியினர் அப்படின்னு சொல்றார். நந்திவர்மனுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 500. அப்ப கரிகால சோழன் வாழ்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் நந்திவர்மன் வராரு. அவர் இந்த குறிப்பை விட்டுட்டு போயிருக்காரு. இந்த ரேநாட்டு சோழ மன்னர்கள் கிபி 500ல இருந்து கிபி 800 வரைக்கும் கொங்கு மண்டலத்தை ஆட்சி பண்ணியிருக்காங்கன்ற வரலாற்று குறிப்பு நமக்கு கிடைக்குது. 1300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலை கட்டியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பும் நமக்கு கல்வெட்டுல கிடைக்கும் போது ஆண்டுபடி பார்த்தோம்னா கிபி 700. அப்ப இந்த ரேநாட்டு சோழ மன்னர்கள் ஆட்சி பண்ணின அந்த ஆண்டுக்குள்ள இது வருது. அது மட்டும் இல்லாம வரலாற்று குறிப்புல இன்னொரு தகவல் என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த ரேநாட்டு சோழ மன்னர்கள் தங்களை கரிகால சோழனுடைய வம்சாவளியினர்னு சொன்னதோட மட்டும் இல்லாம தங்களுடைய பெயரோடு கரிகாலன் அப்படிங்கிற பெயரையும் இணைச்சுக்கிறத வழக்கமா கொண்டிருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு இடைக்கால கரிகால சோழர்கள் இல்லைன்னா ரேநாட்டு சோழ கரிகாலர்கள் அப்படிங்கிற பேரெல்லாம் இருக்குது. இந்த இடைக்கால கரிகாலர்கள்ல யாரோ ஒரு மன்னர் தான் இந்த கோவிலை கட்டியிருக்க முடியும். அவருடைய பேரே கரிகாலன் தானா இல்லைன்னா அவருடைய பேர்ல ஒரு பாகம் கரிகாலனா அப்படிங்கிற தகவல் நமக்கு சரியா கிடைக்கிறது இல்லை. அது நம்ம சரியா சொல்ல முடியாது. கல்வெட்டுல அவரோட பேர் கரிகாலன் மட்டும்தான் இருக்குது. அதனால அவருடைய பேரே கரிகாலன் அப்படின்னு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. இப்ப இவரை நம்ம இடைக்கால கரிகாலன்னு சொல்லலாம். அப்பதான் நம்ம சங்ககால கரிகாலன்ல இருந்து மாறுபடுத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த இடைக்கால கரிகாலன் எதுக்காக இந்த கோவிலை கட்டினாரு அப்படிங்கிற பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்கணும். இவரு கரூர்ல ஒரு போருக்காக போறாரு. அந்த சமயத்துல கோயம்புத்தூர்ல இப்பவும் இருக்கிற வெள்ளலூர் அப்படிங்கிற ஊர் பகுதியில இருக்கிற ஒரு பழமையான பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை கும்பிட்டுட்டு போருக்கு போறாரு. இந்த பெருமாளுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. கொங்கு மண்டலத்துல இருக்கிற மிக பழமையான பெருமாள் திருக்கோயில், முதல் பெருமாள் திருக்கோவில் அதுதான் அப்படிங்கிற சிறப்பு அந்த கோவிலுக்கு இருக்குது. இன்னைக்குமே அந்த கோவில் இருக்குது. போர் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த வெள்ளலூருக்கு பக்கத்துல இருக்கிற வனப்பகுதியை சீரமைச்சு மக்களுக்கு உபயோகமா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடைக்கால கரிகாலன் நினைக்கிறார். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கணும். அவர் என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னா சிங்காநல்லூர் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இதுல ரொம்ப ஆச்சரியமான தகவல் என்னன்னா 1300 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பேர் வச்சாரோ அதே பேர் தான் இன்னைக்கும் வழக்குல இருக்கு. இன்னைக்கும் அந்த பகுதியோட பேர் சிங்காநல்லூர் தான், மாறக்கூட கிடையாது. இந்த பேர் எப்படி வைக்கிறாரு அப்படின்னா அவருடைய தாயாருடைய பெயரை கொண்டுதான் வைக்கிறாரு. இந்த இடைக்கால கரிகாலனுடைய தாயாருடைய பேர் சிங்காரம்மாள். அவங்க பேரை வச்சுதான் சிங்காநல்லூர் அப்படின்னு இந்த பகுதிக்கு அவர் பேர் வைக்கிறார். வரலாற்று ஆய்வாளர்கள் படி இந்த சிங்காரம்மாள் கரிகால சோழனுடைய தாயார் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க, அவருடைய மனைவின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அது நமக்கு சரியா தெரியல.
ஆனா இந்த சிங்காரம்மாள் பல்லவ இளவரசி அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக பல்லவ இளவரசிய ரேநாட்டு சோழ மன்னனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒண்ணு நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்க இடைக்கால கரிகாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவருடைய அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பல்லவ நாடு அப்படிங்கிற சமயத்திலேயே காஞ்சிபுரம் நமக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும். ஏன்னா காஞ்சிபுரம் தான் அவங்களுடைய தலைநகரம். அப்ப கல்யாணம் ஆகி அந்த இளவரசி இங்க வரும்போது உலகளந்த பெருமாளை பிரியறதுக்கு மனசு வராம காஞ்சியிலேயே உலகளந்த பெருமாளுடைய திருமேனிய உற்சவர் சிலையா செஞ்சு தன்னோட அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த சிலைக்கு கோவில் கட்டி தான் இடைக்கால கரிகாலன் அந்த சிலையை அந்த கோவில்ல நிறுவி இன்னைக்கு நம்ம பார்க்குற கோவிலா அது உலகளந்த பெருமாள் திருக்கோவிலா இருக்குது. இதுதான் இந்த கோவிலுடைய தல வரலாறு. இந்த காரணத்தினாலதான் இந்த கோவில்ல மூலவருடைய சிலையே பஞ்சலோகத்துல இருக்குது. இது வேற எங்கேயும் பார்க்க முடியாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு கல்வெட்டை தவிர மற்ற எந்த கல்வெட்டும் இந்த கோவில்ல இல்லை. 1300 வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலன் தான் இதை கட்டியிருக்காரு. ஆனா சமீபத்துலலாம் நிறைய புதுப்பிச்செல்லாம் பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2005வது வருஷத்துல 7 நிலை கோபுரத்தை கட்டி ராஜகோபுரத்தை கட்டி குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க. இப்ப போய் நீங்க கோவிலை பார்க்கும்போது உங்களுக்கே தோணும் இது நான் 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுனதான்ற ஒரு ஃபீல் கூட வரலாம். எனக்கே அந்த ஃபீலிங் வந்துச்சு. ஏன்னா இப்ப நிறைய புதுப்பிச்சு ரொம்ப நல்லா பண்ணி அந்த பழமை கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால கொஞ்சம் அந்த கொஸ்டினே நமக்கு வரும், இது என்ன 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுனதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்ப இந்த தல வரலாறை பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்ததா இந்த பெருமாளை பத்தி பார்த்துடலாம். ஏன்னா இவர் காஞ்சியில இருந்து தான் வந்திருக்காரு. அந்த சிறப்பு இவருக்கு இருக்குது. உலகளந்த பெருமாள் உலகளந்த திருக்கோலத்துல தான் இருக்காரு. வலது கால நிலத்துல ஊனிட்டு இடது காலால விண்ணோக்கி அளந்து காட்சி கொடுக்கிறாரு. காஞ்சிபுரம் இல்லைன்னா மற்ற உலகளந்த பெருமாள் திருக்கோவில்ல இல்லாத ஒரு அதிசயம் இந்த உலகளந்த பெருமாளுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா இவருக்கு 8 திருக்கரங்கள் இருக்குது. 8 திருக்கரங்கள்லையும் ஆயுதங்களை ஏந்தி இருக்காரு. அதுவும் இல்லாம இவர் மட்டும்தான் பஞ்சலோக சிலை. இந்த சிலையும் கிபி 7 இல்லைன்னா 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. பல்லவ நாட்டில இருந்து வந்திருக்குது. கோவில் இந்த சிலை எல்லாம் சமகாலத்துல தான் நடந்திருக்குது. அதுக்கு அடுத்ததான் இந்த தகவல் இவ்வளோ நான் சொல்லியிருக்கேன். இதுல கோவிலை பத்தி மட்டும் இல்லாம வரலாற்று தகவல்கள் நிறைய இந்த கோவிலோட பின்னி பிணைஞ்சு இருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். அப்ப இதுக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிறது சிலருக்கு தோணலாம். இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா சோழபூர்வ பட்டயம் அப்படிங்கிற ஒரு செப்பேடு. இதுல தான் கொங்கு மண்டலத்துடைய வரலாறு முழுக்க முழுக்க பதிவாயிருக்கு. இப்ப காஞ்சிபுர சிலையோட ஒரு சின்ன ஒப்பீடு பண்ணிடலாம். ஏன்னா இந்த பெருமாள் காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்காரு. காஞ்சிபுரத்துல இருக்க உலகளந்த பெருமாள் திருக்கோவில்ல இருக்க பெருமாள் 35 அடி உயரம். அந்த கோவிலை பத்தின தகவலை நம்ம முன்னமே பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல நான் அந்த லிங்கை கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. அங்க 35 அடி உயரம், இங்க 5 அடி உயரத்துல இருக்காரு. காஞ்சிபுரத்துல பெருமாள் மேற்கு நோக்கி அருள் புரிகிறாரு. கோயம்புத்தூர்ல அதே உலகளந்த பெருமாள் வடக்கு நோக்கி அருள் புரிகிறாரு. வடக்க நோக்கி அருள் புரிகிறாரு அப்படிங்கிறப்பவே செல்வ செழிப்பை கொடுக்க வல்லவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்குது. கலைநயத்தோட இருக்குது. கலைநயம் சொல்லும்போது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பல்லவருடைய பாணி சோழர்களுடைய பாணி ரெண்டும் கலந்து தான் அந்த சிலை உருவாயிருக்கு. ஏன்னா பல்லவ இளவரசிய சோழ மன்னனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த 2 கலைநயமும் சேர்ந்த மாதிரி தான் மூலவருடைய திருமேனி இருக்குது. இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த கோவிலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்ததா என்ன கோவில் அதையும் நான் இப்ப சொல்ல போறேன். தொடர்ந்து பல வாரங்களா உலகளந்த பெருமாளை பத்தி பார்த்துட்டு வரோம். இது எல்லாமே பெருமாளுடைய வாமன அவதாரத்தோட தொடர்பு இருக்கிறது. இப்ப அடுத்ததா இதே தொடர்ச்சியில பெருமாளுடைய முதல் அவதாரமான மச்ச அவதாரம் நடந்த திருத்தலத்தை பத்தி பார்க்கலாம். அந்த மச்ச அவதாரம் எந்த தலத்துல நடந்தது, அந்த தலத்துல இருக்கிற கோவில் என்ன,
அந்த கோவிலை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுமா? இந்த மொத்த தகவலையும் நம்மளுடைய அடுத்த காணொளியில பார்க்கலாம். நம்முடைய தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.